அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ராகுல் காந்தி வயநாடு விரையவிருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வயநாட்டில் நிலச்சரிவில் சிக்கி தற்பொழுது வரை 36 பேர் பலியாகியுள்ள நிலையில் அதற்கான மீட்பு பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் ராகுல் காந்தி வயநாடு செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலாஜி. பாலாஜி, தற்பொழுது 36ஆக பலி எண்ணிக்கை உயர்ந்திருக்கக்கூடிய சூழலில் ராகுல் காந்தி வயநாடு வரவிருக்கிறார் என்று தகவல் வெளியாக இருக்கிறது. முழுமையான விவரங்களை வழங்கலாம். ஆஷினி, கேரளா மாநிலம் வயநாடு மாவட்டத்துல 3 பகுதிகளில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமா பார்த்தோம்னா இதுவரை 36 பேர் உயிரிழந்திருக்காங்க. மிகப்பெரிய ஒரு பேரழிவாகத்தான் பார்க்கப்படுகிறது. ராணுவம் மற்றும் விமானப்படை மற்றும் கப்பற்படை ஆகிய குழுவினர் மீட்பு பணியில மும்முரமா ஈடுபட்டு வர்றாங்க. மேலும் தேசிய பேரிடர் மீட்பு குழுவும் சம்பவ இடத்துல மீட்பு பணியில மும்முரமா ஈடுபட்டு வர்றாங்க. இது ஒரு புறம் இருக்கும் போது பார்த்தோன்னா, மற்றொரு புறம் பார்த்தோன்னா காங்கிரசின் தலைவர் ராகுல் காந்தி தற்போது வயநாடு வர உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கு. ராகுல் காந்தி 2 முறை வயநாடு தொகுதியில நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அந்த எம்பியா இருந்தபோது பார்த்தோன்னா அடிக்கடி வயநாடு சென்று வந்த நிலையில தற்போதைய சூழல்ல அவர் முன்பு இருந்த வயநாடு தொகுதியில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு நிலச்சரிவில் பலர் உயிரிழந்ததை அடுத்து தகவலை அடுத்து அவர் எக்ஸ் பக்கத்தில் இது குறித்து ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். மேலும் பார்த்தோன்னா அந்த பகுதி மக்களை நேரில் சென்று ஆறுதல் தெரிவிக்கும் விதமாக பார்த்தோன்னா ராகுல் காந்தி வயநாடு வர உள்ளதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கு. ஆஷினி, விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.